நமஸ்காரம். யோகாவில் முக்கியமான விஷயம் வந்து சக்கராஸை ஆக்டிவேட் பண்ணுறது. அதாவது மொத்தமாக 7 சக்கரா, 6 சக்கராவை ஆக்டிவேட் ஆன பிறகு தான் இந்த 7வது சக்கராக்குள்ளே போக முடியும். அதுதான் வந்து தியானம், சமாதி, இறைநிலை அப்படின்றது. ஸோ இந்த 6 சக்கராங்களை எப்படி நம்மளால் வந்து ஆசனங்கள் மூலயமா ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து சக்கராஸ், மூலாதார சக்கரா, இந்த செக்ஷுவல் கிளாண்ட் அப்படின்றது மூலாதார சக்கரா. அப்புறம் சுவாதிஸ்தான சக்கரா, அதுக்கு மேலே வந்து மணிப்பூரக சக்கரா, தொப்புளுக்கு கொஞ்சம் மேலே வரும். அதுக்கு மேலே வந்து அநாகத சக்கரா, அதுக்கு மேலே வந்து விசுத்தி, த்ரோட்டு சக்கரா, அந்த ஆக்னிய சக்கரா. அதுக்கப்புறமா வந்து சிரசு, சஹஸ்ரார் சக்கரா அப்படின்றது. இதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. இந்த மாதிரி வரிசையாக இந்த சக்கராஸ் வந்து நம்மளுடைய ஆர்கான்ஸை கனெக்ட் பண்ணி இருக்கிற ஒரு விஷயந்தாங்க. சயின்ஸை பேஸ் பண்ணி ஒரு கிளாண்டுமே வந்து ஆக்டிவேஷன் ஆகிறது தான் இந்த யோகாவில் வந்து நடக்குது. அது எந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றத நம்ம இப்போது ஒரு சக்கராவை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழேருந்து நம்ம வரணும். பாத அஸ்தாசனான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கைகளை மேலே தூக்கிட்டு மூச்சு உள்ளே இழுத்து மூச்சை விட்டு முன்னாடி பெண்ட் பண்ணி இருக்கணும். இதில் மெயினாக வந்து மூலாதார சக்கரா, அதாவது செக்ஷுவல் கிளாண்டு, அதுக்கப்புறம் சுவாதிஸ்தான சக்கரா, அட்ரினல் கிளாண்டு, அதுக்கு மேலே வந்து மணிப்பூரக சக்கரா, இது நேவல் கிளாண்ட், நேவலுக்கு மேலே இருக்கிற கனெக்ஷன் பாயிண்ட்டு. இந்த 3 சக்கராவுமே இதில் ஆக்டிவேட் ஆகும். எப்படின்னா, இந்த மாதிரி முன்னாடி குனிஞ்சிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி இடுப்பு பகுதியும் வயிறு பகுதியும் உள்பக்கமாக வந்து சுருங்கும். அடுத்தது இந்த ஆசன வாயு ஆட்டோமேட்டிக்லி வந்து ஒரு கம்ப்ரஸ் ஆகி டைட் ஆகிற விஷயத்தை நம்ம இங்கே வந்து பார்க்க முடியும், செய்யும்போது நம்மளால் உணர முடியும். ஸோ இந்த ஒரு ஆசனால இந்த 3 சக்கராவுமே ஆக்டிவேஷன் ஆகிறது எப்படின்னா, நம்மளுடைய செக்ஷுவல் எனர்ஜி வந்து திருப்பி தலைக்கு வரக்கூடிய ஆசனா இது. ஏன்னா முன்னாடி குனிஞ்சிருக்கும் போது நம்ம எனர்ஜி, இப்போ குண்டலினி எனர்ஜின்னு சொல்கிறாங்க, அந்த எனர்ஜி செக்ஷுவல் கிளாண்டில் இருக்குது. அதுலேருந்து இந்த முன்னாடி குனிஞ்சிருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி ட்ராவல் பண்ணி முதுகு தண்டு வழியாக மேல் நோக்கி, அதாவது கீழே இருக்குது, ஸோ மேல் நோக்கி தலைக்கு வர வைக்கக்கூடிய ஒரு ஆசனா தான் இந்த ஒரு பாத அஸ்தாசனம். ஸோ இதில் செக்ஷுவல் கிளாண்ட் பேஸ் பண்ணியும் அட்ரினல் கிளாண்ட் பேஸ் பண்ணியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மன அழுத்தம் குறையும், அதே மாதிரி ஆண்மை குறைவு இருந்தாலும் அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ஆசனால பார்க்க முடியும். இது வந்து திரிகோணாசனான்னு சொல்லிட்டு, இதில் மணிப்பூரக சக்கராவும், அதாவது தொப்புள் சக்கரா, அதுவும் அதுக்கு மேலே ஹார்ட் சக்கரா அப்படின்றது, அநாகத சக்கரா அப்படின்னு சொல்கிறது. இந்த 2 சக்கராவில் வந்து அதிகமாக ஆக்டிவேட் ஆகக்கூடிய சக்கரா வந்து ஹார்ட் சக்கரா. ஏன்னா இந்த மாதிரி பாடி ஓப்பன் பண்ணி ஸ்பைன் லென்த் ஆகி செஸ்ட்டு விரிஞ்சிருக்கும் போது இந்த அநாகத சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகுது. இது ஆக்சுவலி வந்து அன்பு குறிக்கக்கூடிய ஒரு ஆசனா. லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு அநாகத சக்கராவில் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த நிலையில் இருக்கும்போது நம்ம எனர்ஜி, செக்ஷுவல் கிளாண்டுங்கிற இருக்கிற ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அநாகத மூலியமாக திருப்பி சிரஸில் போகிற ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பயிற்சி செய்யலாம். ஏன்னா இந்த அநாகத சக்கரா மூலயமா லங்ஸுக்கும் வந்து ஆக்டிவேஷன் நடக்குது, கெப்பாசிட்டி வந்து வளரும். அநாகத்தாலேருந்து மேலே வர்றது வந்து விசுத்தி. இந்த ஒரு புஜங்காசனாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்லி வந்து இந்த த்ரோட் சக்கரா வந்து நல்ல ஒரு ஃபீல் பண்ண முடியும். காரணம், அங்கே நம்மளுக்கு நல்ல வளையும். அதுக்கடுத்து வந்து அநாகதா வந்து நம்மளுக்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இந்த பயிற்சியில் வந்து நம்மளுக்கு அப்பர் பாடி வந்து கம்ப்ளீட்டாக வளையுது. இந்த பாத அஸ்தாசனால நின்றுட்டு முன்னாடி பெண்ட் பண்ணும்போது வயிற்றுலேருந்து ஆரம்பித்து இதில் நம்ம இப்போ பின்னாடி வளையிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது திருப்பி இது சக்கராஸ் அங்கிருந்து கீழேருந்து மேலே வருது. ஸோ இந்த மாதிரி பாடி ஆசனங்கள் ஒரு விதத்தில் வளைக்கும் போது ஒரு சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த ஹார்ட் சக்கரா அநாகதான்றது லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது மெயினாக வந்து
எனர்ஜியை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஆசனாங்க. இது நம்ம நிறைய பேருக்கு இந்த பயிற்சியை கொடுத்துருக்கோம். எனர்ஜி டெவலப் ஆகிருக்கிறத பார்த்துருக்கோம். எப்படின்னா, முக்கியமாக தைராய்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பாடி வீக்காக இருக்கும், அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, எந்திரிச்சு எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த பயிற்சி கொடுத்த பிறகு ஒரு 2 மாதத்துலேயே நாங்கள் ரொம்ப பெரிய வித்தியாசத்தை பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்த விஷுத்தியில் தான் இந்த த்ரோட் கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க சயின்டிஃபிக்கில். ஸோ அந்த தைராய்டு கிளாண்டு நல்லா இல்லைன்னா எனர்ஜி லெவல் வந்து டவுன் ஆகிடும் பாடியில். அப்போது இந்த ஆசனா பயிற்சி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்லி பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து அந்த ஒரு எனர்ஜி வந்து த்ரோட் சக்கரா மூலிமா, விஷுத்தி சக்கரா மூலிமா ரிசீவ் ஆகுது. இந்த ரிசீவில் வந்து பாடிக்குள்ளே எனர்ஜி லேக்காக இருக்கிறத திருப்பி ரீகெயின் ஆகுது. விஷுத்திக்கு மேலே இருக்கிறது ஆக்னி சக்கரா, புருவங்களுக்கு மத்தியம் இருக்கிறது தான் புருவ மத்தி. இந்த ஆக்னி சக்கரான்னு சொல்லுவாங்க, தேர்ட் ஐ சக்கரான்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்குது. இது வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு சக்கரா. கீழிருந்து மேலே நம்மளுடைய எனர்ஜி வரும்போது ஆட்டோமேட்டிக்லி நம்ம பாடி ரிலாக்ஸ் ஆகும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இந்த 6 சக்கராவுமே ஆக்டிவேட் ஆகிறதுக்காக யோகாவில் சொல்லி கொடுத்த பயிற்சிகள் தான் இந்த ஒரு ஆசனங்கள் பயிற்சி. அதாவது ஆசனங்களை செஞ்சுட்டு அடுத்தது தியானத்தில் உட்காரணும் அப்படின்ற விஷயத்தை தான் இதில் ஆக்னி சக்கரா வந்து குறிக்குது. ஸோ ஆசனங்களை முடிச்சுட்டு சவாசனாவில் இருந்துட்டு அப்புறமா ஆக்னி சக்கராவில் கவனம் வச்சுருந்தா நம்ம தியானத்தில் இருக்கோன்னு அர்த்தம். அப்போது 5 சக்கராவுமே பாடி க்ளீன் ஆகிடுச்சு, பாடி ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ஆரோக்கியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது தான் தியானம் நம்மளால் செய்ய முடியும். இதுக்கு மேலே இருக்கிறது வந்து பீனல் கிளாண்டு. பிட்யூட்டரி கிளாண்டுக்கு விட அடுத்த கிளாண்ட் வந்து மாஸ்டர் ஆஃப் கிளாண்டுன்றது பீனல் கிளாண்டுன்னுவாங்க. இது வந்து சஹஸ்ரார் சக்கரா. இந்த சஹஸ்ரார் சக்கரா அப்படின்றது வந்து எங்கே இருக்குன்னா, இந்த க்ரௌன் ஆஃப் தி ஹெட், அதாவது இது சிரசு. இந்த சஹஸ்ரார் சிரசு அப்படின்றது ஒன்று தான். ஸோ இந்த சென்டர் பாயிண்டில், அதாவது உச்சந்தலையில் நடுவில் இருக்கிற ஒரு சக்கரா தான். கண்டிப்பாக நம்மளால் ஒரு இடத்த உள்ள வச்சு நம்மளால் காட்ட முடியாது. நீங்கள் எப்படி இதை புரிஞ்சிக்கலான்னா, நம்மளுடைய மொத்த ஹெட்டு உடைய சென்டர், அதாவது மொத்த ஸ்கல்லில் ஒரு சென்டர் பாயிண்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பீனல் கிளாண்டுன்னு சொல்கிறது. அடுத்தது அதுக்கு சஹஸ்ரார் சக்கரா அப்படின்றது. என்ன விஷயம்னா, நம்ம புருவ மத்தியில் தியானத்தில் பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகிற சக்கராவில் இருந்து அதுக்கப்புறமாக இந்த ஒரு சஹஸ்ரார் சக்கராவுக்கு செல்ல முடியும். ஸோ தியானத்துக்கு மேலே வந்து சமாதி. இந்த சஹஸ்ரார் சக்கராவில் ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு சில நேரங்கள் நம்ம கவனத்தோடு இருந்தோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு மேலே கிடைக்கிறது தான் முக்தி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஒரு 6 சக்கராவுமே தாண்டி 7வது சக்கரா ஆக்டிவேட் ஆகி அதுக்கப்புறமா தான் நம்மளால் வந்து முக்திக்கே செல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த சக்கரா பேஸ் பண்ணி ஞானிகள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ புத்தாவை எடுத்துக்கிட்டால் கூட அவங்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த புருவ மத்தியில் கவனத்தில் இருந்து தியானத்தில் இருந்து அதுக்கப்புறமா அவங்க சஹஸ்ராரில் கவனத்தில் இருந்தாங்க, அதாவது உச்சந்தலையில் நடுவில். இதுக்கு மேலேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த சிரஸுக்கு ஒரு 3 இன்ச்சு மேலே இந்த இடம் பார்த்திங்கன்னா ஹைலி வைப்ரேஷன் நமக்கு இருக்கிற ஒரு இடம். ஆரா அப்படின்றது இங்கே தான் நமக்கு பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு நம்மளுடைய கவனம் மேல் நோக்கி, உள்நோக்கி மேலே இருக்கணும். இப்படி இருக்கும்போது நமக்கான எனர்ஜி வந்து பிரபஞ்சத்து மூலியமாக அந்த ஆற்றல் வந்து ஜாஸ்தியாக ரொம்ப நல்லாவே ரிசீவ் ஆகும். முக்கியமாக அதிகாலையில் இந்த ஒரு பயிற்சிகள் எல்லாமே வந்து செஞ்சுட்டு வரணும். இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சக்தியால் நம்மளால் எது வேணாலும் செய்ய முடியும். கடைசிக்கு முக்தி கிடைக்கிற ஒரு விஷயமும் அந்த ஒரு கபால மோட்சம் அப்படின்னு சொல்கிற விஷயமே அதுதான். ஸோ கபாலத்தில் தான்ப்பா ஒரு மோட்சம் பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம்னா, இந்த எல்லா சக்கராவுமே தாண்டி வந்து கபாலத்தில்
இருந்துட்டார். ஸோ கபாலத்தில் இருந்து அவருடைய மூச்சு பிரிஞ்சது, அவருடைய உயிர் வந்து வெளியே போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது முக்தி கிடைக்கிற ஒரு விஷயத்தை தான் கபால மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடைசியில் எந்த பயிற்சி இந்த உலகத்தில் செஞ்சாலும் நம்மளுடைய கவனம் முழுவதுமே சிரஸுக்கு நடுவில் தான் இருக்கணும். ஏன்னா அங்கே தான் நம்மளுடைய ஆற்றல் இயங்கிட்டு இருக்கு. நமஸ்காரம்.